ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காசியில் உள்ள கங்கை நதிக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு மாலை வேளையிலும் செய்யக்கூடிய கங்கை ஆராத்தி அப்படின்ற நிகழ்ச்சிக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். திபெத் பகுதியில் கைலாஸ் மலைத்தொடரில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்ற வற்றாத 3 ஜீவ நதிகள் உற்பத்தியான போதிலும் கங்கை நதிக்கு தான் இந்துக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை புனிதமாக வணங்குறாங்க. கங்கை நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புனிதம் அடையலாம் என்பதுதான் இந்துக்களின் நம்பிக்கையா இருக்கு. இந்த பூஜையை காணவும் தரிசனம் செய்யவும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியில் கூடுவதாக சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஆடை அணிந்த பூசாரிகளால் இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த ஆராத்தி நிகழ்வை நாம் தொலைவில் இருந்து பார்த்து மகிழ்ந்த பொழுது நம்முள் ஒரு தெய்வீக ஆற்றல் ஊடுருவி நம்முள் ஒரு செழிப்பை ஏற்படுத்தியதை என்னால் உணர முடிந்தது. இந்த நிகழ்வை அனைத்து பக்தர்களும் கண்டு மகிழ்வதற்காக உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று பூசாரிகள் நிதானமாக தூபம், தீபம், அலங்கார தீபம், புஷ்பம் போன்ற நானாவித உபசாரங்களுடன் கங்கா மாதாவுக்கு சிறப்பாக பூஜை செய்தார்கள். இந்த ஆராத்தி நிகழ்வு முடிந்த பிறகு இந்த படகில் சென்ற இந்த சின்ன பையன் இந்த காசி கங்கை நதிக்கரையில் 84க்கும் மேற்பட்ட புனிதமான படித்துறைகள் உள்ளதாக கூறினான். இந்து புராணங்களுக்கும் இந்த படித்துறைக்கும் உள்ள தொடர்பை இந்த படகில் சென்ற பொழுது இந்த பையன் நம்மிடம் விளக்கமாக கூறியது அருமையாக இருந்தது. இந்த கங்கை நதிக்கரையில் உள்ள படித்துறைகளிலேயே முதன்மையானதாக கருதப்படுவது தசவ சுவமேத படித்துறை தான். இந்த படித்துறையில் தான் ஒவ்வொரு மாலை வேளையிலும் கங்கா ஆராத்தி நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பொழுது நாம் பார்ப்பது மணிகர்ணிகா என்ற படித்துறை. இது ஒரு முதன்மையான சுடுகாடு என்று கருதப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு உடலை எரித்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்பொழுது நாம் ஒரு சடலத்தை எரித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படித்துறை தான் ஹரிச்சந்திரன் படித்துறை. புராண கதைகளில் வரும் அயோத்தி நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் விதிவசத்தால் இங்கு அமைந்த மயானத்தில் பிணம் எரிக்கும் வெட்டியானாக ஏவல் செய்த காரணத்திற்காக இந்த படித்துறைக்கு ஹரிச்சந்திரன் படித்துறை என்று பெயர் ஆனதாக கூறப்படுகிறது. காசியில் இறப்பவர்களை ஹரிச்சந்திர படித்துறையில் தகனம் செய்தால் மோட்சம் கிட்டும் என்பது இந்துக்களின் பரம்பரை நம்பிக்கையாக இங்கே கூறப்படுகிறது. கங்கை நதியின் புனிதத்தை கருதி இங்கே சிதை மூட்டுவதை தடுக்கும் விதமாக கங்கை நதியை புனிதமாக்கும் திட்டத்தை நமது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து தற்போது தகனங்களை வேறு இடத்தில் எரித்து சாம்பலை மட்டுமே இந்த படித்துறையில் கலக்க அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. காசியில் உள்ள கங்கை நதியில் உள்ள இந்த படித்துறைகளில் நடத்தப்படும் கங்கா ஆராத்தி நிகழ்வில் ஒரு முறையாவது கலந்து கொண்டு தெய்வீக ஆற்றலை உணர்ந்து வாருங்கள். சரிங்களா?